ஹாய் ஆல், வெல்கம் பேக். எல்லாருக்கும் ரமதான் முபாரக். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கேரட்டு, கத்தரிக்காய், தக்காளி எல்லாம் போட்டு தக்காளி சட்னி செய்ய போகிறாங்க. உருளைக்கிழங்கு போட்டு தக்காளி சட்னி செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சட்னி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கேரட் போட்டுக்கோங்க, கத்திரிக்காயை போட்டுக்கோங்க. அது நல்லா எண்ணெயில் வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இல்லை, பழுத்த பச்சை மிளகாய் இருந்தது, அதை போட்டுக்கிட்டேன். நீங்கள் வேணால் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளி வதங்குறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா மசிஞ்சு வரணுங்க. கத்திரிக்காய், கேரட்டு, தக்காளி இதெல்லாம் மசிஞ்சு வரணும். மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வெந்து வரணும். இந்த உடஞ்சி வெந்து வந்துருச்சு. அதை மாற்றி வச்சுக்கோங்க. நல்லா ஆறட்டும். எனக்கு நல்லா ஆறிடுச்சுங்க. அதில் ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இதை போட்டு நல்லா மை போல் அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகேங்க. இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதே நல்லா கொஞ்சம் மை போல் அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மை போல் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இதை நம்ம தக்காளி வதக்கி வச்சுருந்தோம்ல, அதே சட்டியில் ஊற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கழுவி அதில் ஊற்றிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தண்ணியும் தக்காளி சட்னியும் ஒன்று போல் வரணும். அடுப்பில் ஒரு சின்ன சட்டி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். காஞ்சி வந்ததுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா கரிஞ்சிட்டு போயிடக்கூடாது. நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல தக்காளி சட்னி அரைச்சி, அதை இதில் ஊற்றிக்கோங்க. அதை சின்ன சட்டியை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டுங்க. மூடி போட்டு விட்டுருவோம். மூடி போட்டு கலந்து விட்டுட்டு நல்லா மூடி வச்சுருவோம். அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் குக்கரில் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு வச்சுருந்தேன். அதை எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா உரிச்சுக்கிடுவோங்க. தேங்காய் கார் வந்துட்டார். இஞ்சி வாங்குகிறோம், தேங்காய் வாங்கணும். நல்லா உரித்து எடுத்துக்கோங்க. உரித்து எடுத்துட்டு கையில் நல்லா உடச்சி விடுங்க. சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா கை சூடாகும். சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா கையில் உடச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப மசிச்சு உடைக்க வேண்டாம், கையில் உடச்சி விடுங்க, அது போதும். இங்கே மசாலா கொதிச்சிருச்சுங்க. தக்காளி சட்னி மசாலா எல்லாம் கொதிச்சிருச்சு. அதில் நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு பத்தலை. உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகேங்க. மறந்துடாதீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்க. வாங்க சப்பாத்தி சாப்பிட்லாம். நேற்று நான் நோன்பு திறந்துட்டு தாங்க இது செஞ்சேன். நோன்பு திறந்துட்டு சப்பாத்தி சாப்பிட போகிறேன். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாமா? இஃப்தாருக்கு தான் செஞ்சேன். வாங்க சாப்பிடுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.